இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 22:1. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம கூட பிறந்தவங்களோட ஆடு மாடு மட்டும் இல்லை, பிள்ளைகளும் வழி தப்பி போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாம் அவங்கள கண்டுக்காமல் யாரோ எப்படி போனால் நமக்கு என்ன, நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக தானே இருக்காங்கன்னு நினைக்காம அவங்கள சரியான வழியில் நடத்தி நாம் தான் நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட ஒப்படைக்கணும். நம்ம பிள்ளைகளை கண்டிக்கும்போது அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும், நம்மளை எதிர்த்து பேசத்தான் செய்வாங்க. அப்படி அவங்க நம்மக்கிட்ட நடக்கும்போது நம்மளோட மரியாதை கௌரவம் இதை பற்றி யோசிக்காமல் அவங்கள நாம் தான் திருத்தணும். நம்ம கூட பிறந்தவங்களோட பிள்ளைகள் மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச எந்த பிள்ளைகளும் வழி தவறி போனாங்கன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. இப்படி நம்ம நடக்கும்போது நம்மளோட பிள்ளைகளை தேவன் சரியான பாதையில் வழி நடத்துவார். பெரியவங்களுக்குள்ள பகை இருந்தாலும் அதை பிள்ளைகள் மேலே காட்டக்கூடாது. எப்படா இந்த குடும்பம் உடையும் அழியும் நம்ம நினைக்கக்கூடாது. கெட்டு போகிறவங்களை திருத்தி நம்ம சரியாக வாழ வைக்கும்போது நாம் தேவனோட பிள்ளைகள்னு தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பார். ஆமேன்.